வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நான் நேற்றே போடணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால போட முடியல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏப்ரல் மாத பட்ஜெட்டில் நான் வந்து எந்த விதமான துண்டும் விழாமல் சிக்கனமாக செலவு பண்ணி எவ்வளவு பணம் மீதம் பண்ணேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ. ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா ஏப்ரல் மந்தோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்றைக்குமே 31 இல்லை 30th மந்தோட எண்டில் அந்த மாதத்தோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நம்ம பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்ன ரைட்டாக பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்மளால் அடுத்த மாதத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓட்ட முடியும். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எனக்கு பட்ஜெட்டில் துண்டு உள்ளது, நான் என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் நம்ம தப்பை உணர்ந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்க முடியும். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்னா என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இல்லை 31ஆம் தேதி வரைக்கும் என்ன செலவு பண்ணீங்களோ ₹1 இருந்தால் கூட அந்த செலவை நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, செலவு கணக்கை நீங்கள் எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். அந்த செலவு கணக்கு தான் உங்களுடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட். அதில் என்னென்ன கரெக்டான செலவு பண்ணியிருக்கீங்க, எது தவறான செலவு, எவ்வளோ இப்போ கிராசரிக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் செலவுகளையும் நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோன்னு நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டை ஆராயறதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். இதை டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக என்னோடய ஏப்ரல் மந்த்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேன். ஏன்னா நான் புதுக்கோட்டைக்கு வர போகிறேன்னு. பட் ஆனால் நான் புதுக்கோட்டைக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் 15th ஆகிடுச்சு. அதனால் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பட்ஜெட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நான் பாதி நாள் திருச்சியில் இருக்கிறதுனால என்னால் செலவுகளை மேனேஜ் பண்ண முடியல. நான் அதனால் மார்ச் மாதம் பழைய பட்ஜெட் இருக்கும் இல்லையா, இப்போ கிராசரிக்கெலாம் ₹4000 புது பட்ஜெட்டில் 3500 போட்டேன். பட் ஆனால் பழைய பட்ஜெட் 4000 போட்டிருந்தேன். ஸோ இன்னும் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதனால, ஷிஃப்ட் ஆகாமல் இருந்ததுனால பழைய பட்ஜெட்டே ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து மார்ச் மாதத்துக்கான பட்ஜெட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ கிராசரிக்கு 4000, மில்க் 1320, வெஜ்ஜுக்கு 1000, நான்வெஜ்ஜுக்கு 1200ன்னு நான் அப்படியே பழைய பட்ஜெட்டே ஃபாலோ பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மே மந்த்லேருந்து புதுசாக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நான் பண்ணியிருக்கேன். கிராசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹3600 வந்து எனக்கு ஆச்சு. நான் வந்து 2ஆக வாங்கினேன். மொதல் 15 நாளைக்கே தேவைப்படக்கூடிய கிராசரியை திருச்சியிலையும், லாஸ்ட்டு 15 டேஸ்க்கு தேவைப்படக்கூடிய கிராசரியை புதுக்கோட்டையிலையும் வாங்கினேன். பட் எனக்கு 3600 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ₹400 வந்து மிச்சமாச்சு. ஏன்னா திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ இங்கே வந்து எனக்கு இன்னுமே வந்து ஹோல்சேல் ஷாப் தெரியும். ஸோ அங்கே வந்து வாங்குறப்ப எனக்கு ஆஃபர் கிடச்சதுனால நான் வந்து இந்த ₹400 மிச்சம் பண்ண முடிஞ்சேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, அதே தான். ஸோ அதனால் ₹1320 அப்படியே எடுத்து வச்சுட்டேன். வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் ₹1000 எடுத்து வச்சேன், ₹990. ஸோ இது வந்து இந்த ரேஞ்சு தான் எப்போதும் எனக்கு எங்கே இருந்தாலும் செலவாகும். ஸோ அந்த ஒரு என்வலப்பில் ஒரு ₹10 வந்து மிஞ்சிருந்துச்சு. நான்வெஜ் பொறுத்த மட்டும் இந்த மாதம் நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே சாப்பிட்டோம். ஸோ அடிக்கடி இடையில வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. பசங்களும் வீட்டில் இருந்ததுனால ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் எடுக்கலனா கூட வீக்லி ஒன்ஸ் எடுத்தாலும் கூட இடையில கொஞ்சம் நான்வெஜ் அமௌண்ட் எடுத்து வீக் டேஸ்லேயும் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டோம், எக்கு நிறையா சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதனால் எனக்கு இதில் எந்த பணமும் மிச்சம் பண்ண முடியல. ஸோ 1200 எனக்கு ஃபுல்லாக செலவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் வந்து எப்போதுமே ₹900. இந்த தடவை ரேட் வந்து ₹950 போட்டிருந்தாங்க. அவங்க வழக்கம் போல் ₹50 எடுத்துகிட்டு ₹1000 ஆச்சு. அதுலேயுமே என்னால் எந்த பணமும் மிச்சம் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ₹1000 தான் செலவாச்சு. நான் ₹1200 நான் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து மொதல் 15 டேஸ்க்கு நல்லா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. இப்போ நான் புதுக்கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 14th அப்புறம் நான் ஒரு பைக்கை தான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போக வர இருந்தேன். அதனால் எனக்கு அந்த அளவுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆகலை. அதனால் எனக்கு இதில் ஒரு ₹200 மிச்சமாச்சு. ஸோ இந்த மந்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதி புதுக்கோட்டையில் செலவு பண்ணது, பாதி திருச்சியில் செலவு பண்ணது அப்படிங்கிறதுனால என்னால் ஒரு பட்ஜெட் கால்குலேஷனுக்குள்ளே வர முடியல. ஸோ எனிவேஸ் நம்ம போன மந்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. புது மந்த்லேருந்து புது பட்ஜெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன்.
நெக்ஸ்ட்டு கேபிள் வந்து அங்கே ரூ. 330 நான் பே பண்ணாதான் அது 15 டேஸ்க்குனாலும் நம்ம அந்த மந்த்துக்கான ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 15 டேஸ் யூஸ் பண்ணோம். அப்புறம் மிச்சம் 15 டேஸ்க்கு அது யூஸ் ஆகலை. ஸோ அதனால் அது அப்படியே அந்த கார்டில் இருக்கும். ஸோ அதை அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ஆஃப்டர் 15th செட் ஆஃப் பாக்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வேறு வழி இல்லை. ஸோ மொதல் 15 டேஸ்க்கு டிவி பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்து தானே ஆகணும். ஸோ அதனால் பாதி ரீசார்ஜ்லாம் பண்ண முடியாது. 1 மந்த்துக்கான 330 வந்து கட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஈபி பில் எனக்கு வந்து அந்த வீட்டுக்கு ஈபி பில் கட்டிட்டு தான் வீடையே காலி பண்ணணும் அப்படின்னு அதனால தான் 15th வரைக்குமே வெயிட் பண்ணது. ஸோ அதனால் எனக்கு ஈபி பில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1200 வந்துச்சு. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு ரூ. 200 போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு ரூ. 1000 எடுத்து ரூ. 1000 செலவாச்சு. அதர்ஸும் ரூ. 1500 எடுத்து ரூ. 1500 செலவாச்சு. ஸோ மொத்தமாக நான் மிச்சம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 600. அதில் ரூ. 200 எக்ஸ்ட்ரா ஈபி கட்டினது போக நான் மிச்சம் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 610ல் 200 போச்சுன்னா ரூ. 410 நான் மிச்சம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்தந்த என்வலப் கவருக்குள்ளே அந்தந்த அமௌண்ட் இருக்குது. கிராசரியில் மிச்சம் பண்ண அமௌண்ட்டு, வெஜ்ஜீஸில் மிச்சம் பண்ண அமௌண்ட்டுன்னு அந்த பட்ஜெட் கவருக்குள்ளே அந்த அமௌண்ட்லாம் இருக்குது. இதிலெல்லாம் ஃபுல் செலவாச்சோ அதெல்லாம் காலியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து இதுக்குள்ளேயே நம்மளுடைய பட்ஜெட் இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டில் சேவிங்ஸ்னு ஒரு பவுச் வச்சுருக்கேன். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ மிச்சம் பண்ணுறனோ அதை அந்த சேவிங்ஸ் பவுச்சில், இந்த சேவிங்ஸ் பவுச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு வரேன். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு ரூ. 100 சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்மு. பட் ஆனால் இந்த மாதம் ஓவராலாக ரூ. 410 மிச்சம் பண்ணி இந்த சேவிங்ஸ் என்வலப்பில் வைக்கிறேன். இது ஒரு விதமான ஸ்மால் சேவிங்ஸ். அந்த பட்ஜெட் பேக்கில் ஒரு ரூ. 10 மிச்சம் பண்ணாலும் அந்த மாதத்தோட எண்டில் அதை தூக்கி இதில் வச்சுருவேன். ஸோ ஜனவரிலேருந்து என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ பார்த்துருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும் ஒவ்வொரு மாதம் மிச்சம் பண்ண அமௌண்ட்டை இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற இந்த பவுச்சுக்குள்ளேயே சேர்த்து வச்சுட்டேன். ஸோ இந்த பேக்கில் யூஸ் பண்ணி செலவு பண்ணி இதில் சேர்த்ததை இதிலே வச்சுட்டேன். இதையும் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்மால் சேவிங்ஸோடு போட்டுடலாம். ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் அப்படி தான், எப்படி நீங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு. நான் அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு செலவையும் எப்படி, அதுக்கு நம்மளோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. நம்ம செட்டாக்ஸ் சேனலில் டைப் பண்ணி போய்க்கோங்க. நம்ம சேனல் பேஜ் வரும். அதில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்குள்ளே ஈபி பில்லை எப்படி கட்டுப்படுத்துறது, காய்கறி செலவை எப்படி கட்டுப்படுத்துறது, கிராசரி மளிகை சாமான் வாங்கும் பொழுது எப்படி பணத்தை மிச்சம் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் அடிக்கடி கடையில் வாங்காமல் எப்படி பணத்தை மிச்சம் பண்ணுறது, எப்படி கேஸை மிச்சம் பண்ணுறது, இந்த மாதிரி பல வீடியோஸ் போட்டிருக்கேன் செலவை கம்மி பண்ணுறது குறித்து. ஸோ எல்லா வீடியோவும் அதில் இருக்குது பாருங்கள். தண்ணீரை எப்படி சேமிக்கலாம், அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி சமையல் எண்ணெய் எப்படி 1 லிட்டர் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கான டிப்ஸு, மளிகை சாமானில் மருந்து செலவை எப்படி கம்மி பண்ணலாம், வீட்டு வாடகை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் செலவை குறைக்கிறதுக்கு ரிலேட்டடாக. அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுங்கிறத. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் எங்களாரையும் பார்க்குறேன். நீங்களும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்களா, எவ்வளவு மிச்சம் பண்ணேங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.